ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில இயர்லி கம்ப்ளைண்ட்ஸஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா, இப்ப இன்னும் ஒரு 15 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2025, 26 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ, அதுக்குள்ள நம்ம என்னென்னலாம் செக் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்றேன். அதில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்யூடி. ஸோ, இப்ப நீங்க ஒரு இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க, அப்படி இல்லன்னா இங்க பார்த்தீங்கன்னா, வித்தவுட் பேமெண்ட்ல டீம்டு சப்ளை அந்த மாரி ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னும்போது, நீங்க பார்த்தீங்கன்னா, எல்யூடி அப்ளை பண்ணணும். ஸோ, இதுக்கான டியூ டேட் பார்த்தீங்கன்னா, இந்த 31 மார்ச் 2023, 25 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த எல்யூடி அப்ளை பண்ணணும். ஸோ, எல்யூடி அப்ளை பண்றது ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான். ஜஸ்ட் நீங்க லாஸ்ட் இயர் எல்யூடி இருந்துச்சுன்னா, அத அப்லோட் பண்ணணும். அது இல்லாம 2 பேர் ஆத்தரைஸ்ட் பெர்சன் பார்த்தீங்கன்னா, 2 பேர் டெஸ்டினேஷன் அவங்க அட்ரஸ் மட்டும் போட்டு நீங்க ஈஸியா ஃபைல் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 1/4/2025 கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆகணும். இது யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ஸ்ல இருக்கவங்களுக்கு தான் இது அப்ளிகபிள். ஏன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, மெயின் பிரான்ச் ஒரு இடத்துல இருக்கும். மீதி இடத்துல எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, சப்பா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெயின் பிரான்ச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிரான்ச்சஸ்க்கும் சேர்த்து அங்க காமனா ஐடிசி சம்டைம்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ, அந்த ஐடிசி பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா புரொபோர்ஷனல் ரேட்ல பார்த்தீங்கன்னா, அந்தந்த பிரான்ச்சுக்கு பிரிச்சு நீங்க கிளைம் பண்ணணும். ஸோ, அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்டி அதாவது இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, 1/4/2025ல இது கம்பல்சரியா நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஜிஎஸ்டில இந்த கவுன்சில் மீட்டிங்ல ஜிஎஸ்டி அமெனிட்டி ஸ்கீம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, இந்த அமெனிட்டி ஸ்கீம்க்கு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டீஸ் வே ஆஃப் பார்த்தீங்கன்னா, 2017, 18 அண்ட் 18, 19, 19, 20. ஸோ, இந்த 3 வருஷத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் ஆகும். இது செக்ஷன் 73க்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். 74க்கு இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ, இந்த பெனிஃபிட் நீங்க அவைல் பண்ணா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா, 31 மார்ச் தான் லாஸ்ட்டு. மேபி டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிஎல் 1 அண்ட் எஸ்பிஎல் 2 இந்த ஃபார்ம்ஸ்லாம் கரெக்ட்டா ஃபைல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது 9சி ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணிட்டீங்க. பட் 9சி இதுவரைக்கும் நீங்க பண்ணாம இருக்கீங்க அப்படின்னும்போது, இதுக்கான லேட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, வே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, 31 மார்ச் 2025 தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் அந்த 5 இயர்ஸ்க்குள்ள ரிட்டர்ன்ஸ் அதாவது நீங்க ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணிட்டீங்க. பட் ஜிஎஸ்டிஆர் 9சி ஃபைல் பண்ணல அப்படின்றபோது, உங்களுக்கு இந்த பெனிஃபிட் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நான் இப்ப தான் 9 ஃபைல் பண்ண போறேன் அப்படிங்கும்போது 9க்கு லேட் ஃபீஸ் வரும். 9சிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேட் ஃபீஸ் வராது. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் ஃபைல் பண்ணாம இருக்கீங்களோ, அவங்க ஃபைல் பண்றது நல்லது. இந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆடிட்டர்ஸ் தான் 9சி ஃபைல் பண்ண முடியும். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இன்கேஸ் ஃபைல் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஃபைல் பண்ணிடுங்க. அப்போ கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரூல் அண்டர் செக்ஷன் 96. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வித்தின் 3 இயர்ஸ் 4 மந்த்ஸ்க்குள்ள 15 டேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, குட்ஸ் அவுட் ஆஃப் இந்தியா போயிருக்கணும். ஸோ, இன்கேஸ் அந்த மாரி போகல அப்படின்னும்போது, அத அந்த அமௌண்ட்ட ரிவர்சல் பண்ணிட்டு, அதுக்கான டாக்ஸ் நீங்க பே பண்ணணும். ஸோ, இந்த ரூல்ஸ நீங்க கொஞ்சம் எலபரேட்டா போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஸோ, இதுதான் பேசிக் கன்டென்ட். ஸோ, வித்தின் அதாவது ஸ்டேட்ட விட்டு நீங்க வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ள நீங்க குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணல அப்படின்னும்போது, நீங்க அதுக்கான டாக்ஸ் ரேட் நீங்க கம்பல்சரி நீங்க பே பண்ணி தான் ஆகணும். ஸோ, அப்புறமேட்டு ஜிஎஸ்டி ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ஃபார் 2023. ஸோ, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ரீஃபண்டுக்கு 2 இயர்ஸ்க்கு டைம் இருக்கும். ஸோ, 23க்கு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் டைம் இருக்கு. ஸோ, அதுக்கும் நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். காம்போசிஷன் ஸ்கீம்க்கு நீங்க ஆப்ட் பண்ணணும் அப்படின்னும்போது, சிஎம்பி 02 ஃபார்ம் ஃபைல் பண்ணி நீங்க ஆப்ட் பண்ணிக்கலாம் இந்த மார்ச்க்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆப்டிங் ஃபார் குவார்ட்டர்லி ரிட்டர்ன், மந்த்லி பேமெண்ட். ஸோ, அதுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க போறதுன்னா மாத்திக்கலாம். அதாவது இது பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் 25, 26 இத அப்ளிகபிள். 25, 26. ஸோ, அதுக்குள்ள நீங்க அ ரெகுலர் குவார்ட்டர்லி அதாவது மந்த்லி ஜிஎஸ்டிஆர் 1 மட்டும் ஃபைல் பண்ணுவோம். பட் பேமெண்ட் மட்டும் 3 மந்த் ஒன்ஸ் ஃபைல் பண்ணுவோம். அந்த மாரி ஸ்கீம்க்கு நீங்க போறதா இருந்தா, நீங்க இப்பயே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, 25, 26. ஸோ, ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் ஆகும்போது நியூ சீரியல் நம்பர் ஸ்டார்ட் பண்ணது அட்வைசபிள். இன்கேஸ் ஓல்டு சீரியல் நம்பரே நீங்க கன்டின்யூ பண்ணீங்கன்னா, அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். பட் நியூவா சீரியல் நம்பர் போறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அட்வைசபிளா இருக்கும். ஸோ, இப்ப லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 200ல முடியுது மார்ச்ல அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க,
201லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அந்த மாரி பண்ணாம நியூவா சீரியல் நம்பர் 1, 2, 3ன்றது ஸ்டார்ட் பண்ணது ஒண்ணு அட்வைசபிள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் கம்பல்சரி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் வந்து எந்த ஃபினான்ஷியல் இயர் அதாவது ஃபினான்ஷியல் 2017, 18ல இருந்தே உங்களுக்கு 5 கோர்ஸ் தாண்டிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் கம்பல்சரி. ஸோ இப்ப எனக்கு லாஸ்ட் இயர்ல தான் 5 கோர்ஸ் தாண்டி இருக்குன்னா, இப்ப உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து கம்பல்சரியா நீங்க வந்து போடணும். ஸோ அதனால இன்வாய்ஸ் கம்ப்ளைண்ட்ஸஸும் நீங்க வந்து கரெக்ட்டா செக் பண்ணிக்கணும். ரிவர்சல் ஆஃப் காமன் ஐடிசி இன் கேஸ் ஆஃப் எக்ஸம்ப்ட் சப்ளை ஃபார் ஃபினான்ஷியல் 25 ஸோ ஃபினான்ஷியல் 24, 25ல இப்ப நீங்க வந்து டாக்ஸபிள் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 70% வந்து டாக்ஸபிள் பண்ணியிருக்கீங்க. மீதி 30 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எக்ஸம்ப்ட் சப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னும்போது, நீங்க அதுக்கான ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொபோனேட்டா பார்த்து நீங்க வந்து ரிவர்சல் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ரிவர்சல் பண்ணல அப்படின்னும்போது, உங்களுக்கு ரூல் 41, 42 படி உங்களுக்கான நோட்டீஸ் வந்து அனுப்பறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா உங்களுக்கு ஜிஎஸ்டிலருந்து ஆடிட் வரும்போது, இத வந்து கம்பல்சரி வந்து இத வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, டிசிஎஸ் அண்ட் டிடிஎஸ் கிரெடிட் இன் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லன்னா இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப்லயோ வந்து பிசினஸ் பண்றீங்க அப்படின்னும்போது, அவங்க வந்து உங்களுக்கு 2% டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணி ஜிஎஸ்டில கட்டியிருப்பாங்க. இன்கேஸ் அத வந்து கிளைம் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, அத கிளைம் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அத மறக்காம வந்து நீங்க எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல கிளைம் பண்ணிடுங்க. அப்போ ரெகன்சிலேஷன். ஸோ உங்க புக்ஸ் பிளஸ் அவுட்வர்ட் ஜிஎஸ்டி, அவுட்வர்ட் சப்ளையும் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிடணும். ஆஸ் பெர் புக் ஜிஎஸ்டிஆர் 1 அது ஜிஎஸ்டிஆர் 3பி. ஸோ இந்த 3த்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அவுட்வர்ட் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? அவங்க எல்லாமே வந்து கரெக்ட்டா ஃபைல் பண்ணியிருக்காங்களா? ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸும் டெபிட் நோட், கிரெடிட் நோட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கா? இல்ல டெபிட் நோட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோமா? அப்படின்றத நீங்க வந்து கரெக்ட்டா செக் பண்ணிக்கணும். இதே சேம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ஸோ நம்ம சப்ளையர்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்களா? டாக்ஸ்லாம் டெபாசிட் பண்ணிட்டாங்களா? நம்மளும் அதுக்கேத்த மாரி 180 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணிட்டோமா? அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிராஸ் செக் பண்ணிடணும். ஏன்னா இயர் வந்து முடிய போகுது. ஸோ இந்த இயர்ல விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு செப்டம்பருக்குள்ள டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள ஃபாலோ பண்ணி கரெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எதுக்காச்சும் நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணாம இருக்கோம்னா, அதுக்கும் வந்து நீங்க பே பண்றது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் லீகல் சர்வீஸ், ஜிடிஏ இந்த மாரி இருக்கிறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம் வந்து சம்டைம்ஸ் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா செக் பண்ணிட்டு, நீங்க வந்து ஃபைல் பண்றது ஈஸியான மெத்தட். ஸோ இத விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல இன்கேஸ் ஜிஎஸ்டிலருந்து பார்த்து கேட்டாங்கன்னா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டீஸ் வந்து கம்பல்சரி போடுவாங்க. ஸோ அத நம்ம வந்து பே பண்ற மாரி இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடிஏல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எஃப்சிஎம்ல போறதுக்கு அனெக்ஸர் 6 ன்ற ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணணும். ஆர்சிஎம்ல போறதுக்கு பார்த்தீங்கன்னா, அனெக்ஸர் வி ன்ற ஃபார்ம் சம்திங் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணதுக்கும் 31 மார்ச் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து மறக்காம கம்பல்சரி வந்து ஃபைல் பண்ணிடுங்க. ஸோ இந்த மார்ச் மந்த் ரிட்டர்ன் அதாவது ஏப்ரல்ல மார்ச் மந்த் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது, இந்த ஆல் த கம்ப்ளைன்ஸஸ் வந்து இதுல மெயினா இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் 31க்குள்ள இருக்கிறதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிடணும். மீதி எல்லாமே வந்து மார்ச் மந்த் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடியே நீங்க எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே கரெக்ட்டா செக் பண்ணிட்டு புக்ஸ்ல வந்து அக்கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 9 அண்ட் 9சி ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாரி இன்கம் டாக்ஸ் ஆடிட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.